கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மனுஷ மார்க்கமாய் நடப்பது பற்றிய ஒரு கவன ஈர்ப்பை நான் உங்கள் முன் வைத்து வருகிறேன். கடந்த 2 தியானங்களிலே பொறாமை வாக்குவாதம் இவற்றை பற்றி அலசினோம். இன்றைக்கு பேதகங்கள், ஃபேக்ஷன்ஸ், கோஷ்டிகள், ஒற்றுமையின்மைகள், டிஸ்கார்டு, ஃபேக்ஷன்ஸ், ஊழியக்காரர்களை அடிப்படையாக வைத்து அங்கே பேதகங்கள் அல்லது பிரிவினைகள் இருந்தது. பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் என்று அவர்களுக்குள்ளே பேதகங்கள் இருந்தன. ஒரு ஊழியக்காரனை பின்பற்றுவது தவறில்லை. அதே 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் 11ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்படி சொல்லக்கூடிய தகுதி பவுலுக்கு இருந்துச்சு. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் என்னை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொல்லாதீங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்று அங்கே சிலர் பிரிவினை உண்டாக்குனதுனால அதை கண்டிச்சான். என் பேரை சொல்லிக்கிட்டு பிரிவினை உண்டாக்காதீங்க. என் மேலே உள்ள அன்பில், என் மேலே உள்ள மரியாதையில், நான் ஏற்படுத்தின தாக்கத்தில் அதை பிரிவினைக்காக பயன்படுத்தாதீர்கள். ஆனால் என்ன நீங்கள் பின்பற்றுங்க, என்னை போல மாறுங்கள். இந்த கட்டுகள் தவிர எல்லாவற்றிலும் என்னை போல ஆக வேண்டும் என்று வேண்டுகிறேன்னு சொன்னான். என்னை போல நீங்கள் ஆகுங்க. அது பவுல் சொன்னான். ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல ஊழியக்காரன், முன்மாதிரியான ஊழியக்காரன், சாட்சியான ஊழியக்காரன், தகுதி உள்ள ஊழியக்காரனை பின்பற்ற வேண்டும். அவரை போல மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனை வச்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் மேலே உள்ள ஈர்ப்பு, அபிமானத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரிவினையை உண்டாக்குறது, அது மனித மார்க்கம். அது தேவனுடைய மார்க்கம் அல்ல. நானே வழி என்று சொன்னாரே, அந்த வழி இல்லை. இது வேற வழி. இந்த மனுஷ மார்க்கம் என்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பில் ஹியூமன் ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருக்கு. நம்ம ஸ்டாண்டர்ட் விசுவாசின்னு சொல்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டாண்டர்டு என்ன? ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரு, உலகத்திலே விலை அதிகமான கார் மெர்சிடஸ் பென்ஸ் கார் தான். ரோல்ஸ் ராய், மன்னிக்கவும், ரோல்ஸ் ராய் கார் தான். ரோல்ஸ் ராய் கார் தான் உலகத்திலே விலை அதிகமான கார். அந்த ரோல்ஸ் ராய் காரு இன்னும் பழைய முறையிலேயே அதிகமாக மனித உழைப்பினாலேயே அது செய்யப்படுகிறது என்று அதற்கு காரணம் சொல்கிறார்கள். அந்த ரோல்ஸ் ராய் காரை எல்லாருக்கும் தரமாட்டாங்க. மற்ற எல்லா காரும் காசு கொடுத்தா கார் தந்துடுவாங்க. இப்போ காசே இல்லைனா கூட கார் வாங்கிடலாம். 100க்கு 100 லோனுக்கு கூட, கடனுக்கு கூட கார் தருவதற்கு ஆட்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ரோல்ஸ் ராய் காரு பணம் கட்டினா கூட இப்போ கார் தரமாட்டாங்க. இந்த ரோல்ஸ் ராய் காரை சொந்தமாக்குவதற்கு அந்த நபருக்கு தகுதி இருக்கிறதா? நம்ம நாட்டில் சில நடிகர்கள் அதை வச்சுருக்காங்க. ஒரு நடிகை பணம் கட்டினாள் ரோல்ஸ் ராய் கார் வாங்கிறதுக்கு. அந்த நடிகைக்கு கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள், விற்பதற்கு மறுத்து விட்டார்கள் ரோல்ஸ் ராய் கம்பெனி. காரணம், நாங்கள் ஒரு தகுதியை வைத்திருக்கிறோம், எங்கள் காரை வாங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு நாங்கள் வச்சுருக்கிறோம், அந்த தகுதி இவரிடத்தில் இல்லை என்று மறுத்து விட்டார்கள். அந்த நடிகை அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கினார். ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. ஒரு ரோல்ஸ் ராய் காரை வாங்கிறதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்கே ஒரு தகுதி, ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லும்போது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா? நம்ம ஊழியக்காரர்கள், நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா? இந்த கோஷ்டி என்பது ஒரு ஸ்டாண்டர்ட், அது ஒரு நல்ல அது மனிதனுடைய ஸ்டாண்டர்ட். அது மனுஷீகமான, உலக பிரகாரமான ஒரு ஸ்டாண்டர்ட், உலகத்தானுடைய ஸ்டாண்டர்ட். தேவ பிள்ளையின் ஸ்டாண்டர்ட் இல்லை, ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்ட் அல்ல. இன்றைக்கு
நான் வசிக்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஸ்தாபனத்தில் தேர்தல். அது ஒரு பாரம்பரியமான பெரிய ஸ்தாபனம். அதிலே நிர்வாகிகளை தேர்தலில் தான் தெரிந்தெடுப்பார்கள். அந்த தேர்தல் நான் அதில் ஓட்டு போடவில்லை. எனக்கு அங்கே ஓட்டு கிடையாது. நான் எந்த விதத்திலும் அதில் ஈடுபடவில்லை. ஆனால் நான் ஜெபித்தேன். ஏற்ற நிர்வாகிகள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், நியாயமாக சமாதானமாக நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அந்த பாரம் எனக்கு உண்டு. அந்த ஸ்தாபனத்தில் நிறைய நல்ல காரியங்கள் உண்டு, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தல் அதுவும் பாருங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் நடக்கு. 2 பேர் வந்து கேட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன காசும் வரல, மற்றதும் வரல. அதை வந்து வாயை திறந்து சொல்கிறதுக்கு அது எனக்கு தயக்கமாக இருக்கிறது. மற்றதும் வரல, காசும் வரல என்று கேட்டதாக கேள்விப்பட்டேன். அங்கே கைகலப்பு ஏற்பட்டது. புராட்டஸ்டன்ட் சபையில் நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஆலய வளாகத்துக்குள்ளேயே இன்றைக்கு கைகலப்பு நடந்ததாக, 50 பேர் கைகலப்பில் ஈடுபட்டதாக கண்ணால் கண்டவர் எனக்கு சொன்னார். போலீஸால் தடுத்து நிறுத்த முடியல. அதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. அதை நான் என் கண்ணாலே பார்த்தேன். வீடு வீடாக போய் பிரியாணி கொடுத்தாங்க வாக்காளர்களுக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தா கட்டினா தான் ஓட்டு போடுவதற்கான தகுதி உண்டு, அந்த ஸ்தாபனத்தினுடைய சட்டம். சிலர் வந்து கெட்ட மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இந்த ஓட்டு போடுறதெல்லாம் வேண்டாம், நம்ம சபைக்கு வந்தோமா, ஆசீர்வதிக்கப்பட்டோமா, ஆவிக்குரிய நோக்கத்தை பெற்றோமா, வேண்டாம் அப்படின்னு குறைந்த சந்தாப்பு கட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாமலே சந்தா கட்ட வேண்டியது, அவங்கள வாக்காளர் ஆக்க வேண்டியது, அப்புறம் நான் தான் ஆக்கினேன்னு சொல்ல வேண்டியது, ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியது. யோசித்து பாருங்கள், இது உலகத்தானுடைய ஸ்டாண்டர்ட். உலக பிரகாரமான தேர்தல்களில் இப்படி தான் நடக்குது. தேர்தல் நடப்பதே எனக்கு உடன்பாடு அல்ல. நான் பேசியிருக்கிறேன். சீட்டு போட்டு ஒன்று போட்டியின்றி தெரிந்திடுங்க. போட்டியின்றி பல இடங்களில் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். சில இடங்களிலே பல இடங்களில் தேர்தல் நடந்திருக்கு. சில இடங்களில் போட்டியின்றி தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருகட்டும். மூத்தவர்களிடத்தில், அந்த ஸ்தாபனத்தின் மூத்தவர்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் சீட்டு போட்டு தேவனுடைய சந்நிதியில் சீட்டு போட்டு தெரிந்தெடுங்க. இதை நான் பேசியிருக்கிறேன். சரி, சட்டத்திட்டத்தில் இருக்குது, தேர்தலில் தான் நடக்குது. இப்போ உலகத்தான் நடத்துகிற தேர்தலுக்கும் உலகத்தான் நாம் நடத்துகிற தேர்தலுக்கும் ஒரு என்ன வித்தியாசம்? ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா? இந்த மனிதனுடைய உலகத்தானுடைய ஸ்டாண்டர்டை விட நம்ம ஸ்டாண்டர்ட் உயரமாக இருக்க வேண்டாமா? அதனால் இது எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது. அது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களில் கூட இந்த பிரிவினைகள் ஏற்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஸ்தாபனங்கள் சுத்தமான அக்மார்க் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் 2ஆக பிரிந்து வழக்கு நடந்து கொண்டிருப்பது எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியும். வேதனையாக தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மிஷினரி சங்கங்களிலே அதுபோல பிரிவினைகள் வந்தது உண்டு. அதனால் நான் எல்லாரையும் தான் இந்த நேரத்தில் குறித்து பேசுகிறேன். நம்முடைய ஸ்டாண்டர்டு ஒரு உலகத்தானுடைய ஸ்டாண்டர்டை விட ஒரு அடியாகிலும் கொஞ்சமாகிலும் உயரமாக இருக்கணும், மேலானதாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஊழியக்காரன் அதை விட உயரமான ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஊழியக்காரனுடைய வழி அது உயரமான ஒரு வழியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஊழியக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே பிரிவினைகள் இல்லாமல் நாம் தேவனுடைய வழியிலே நடப்போமாக. ஆமென்.